ஹலோ மக்களே, 2 வாரமாக என்னால் எந்த வீடியோவும் போட முடியல. அதுக்கு காரணம் இந்த ஒன் ப்ளஸ் தான். ஆமாங்க, எல்லார் ஃபோன்லேயும் வர டிஸ்பிளேயில் கோடு பிரச்சனை தான். ரீப்ளேஸ் பண்ண 2 வீக்ஸ் ஆச்சு. இந்த ஃபோனை மாற்றிட்டு வரப்போ தான் பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் அவனியும் ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நாளாக நானும் ஒரு ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஏர்பாட்ஸ் அவங்கக்கிட்ட வெறும் 19,500 ரூபாய்க்கு வாங்கினேன். மார்க்கெட் வேல்யூவோட கிட்டத்தட்ட 8,000 ரூபா கம்மியாக கிடச்சிது. இப்போது இதோட குட்டி அன்பாக்சிங்கை பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி ஸ்டோர்லேயே பிரிச்சுட்டேன் ப்ராடக்ட் செக் பண்ணுறதுக்காக. இந்த வீடியோக்காக எல்லாமே அகைன் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே அவங்களோட பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. இது ஏன் எல்லா பிராண்ட்ஸும் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் பேப்பர் அண்ட் பிரிண்டிங். ஓகே, இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 அண்ட் தென் கீழே சார்ஜிங் கேபிள் அண்ட் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் ஆன் சைஸ் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்பிளோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே நல்லா இருக்குங்க. அதை என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த கேபிளில் லிஃப்ட் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக அந்த சுற்றி வச்சுருக்க கேபிளில் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. அதை பிடிச்சி ஈஸியாக என்னோட ப்ராடக்டை வெளியே எடுக்க முடியுது. இதுவே மற்ற இதுனா பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸை திருப்பி கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது இதை கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். என்கிட்ட ஆப்பிள் ஃபோன் இல்லை, ஸோ இப்போதைக்கு என்னோட ஒன் ப்ளஸ்லேயே கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆண்ட்ராய்டோட பேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தாங்க இருக்குது. ஏர்பாட்ஸை காதில் மாட்டின உடனே காது அடைச்ச மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டாக எல்லா நாய்ஸும் கட் பண்ணிருச்சு. ஏர்பாட்ஸோட டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல் சைடில் கொடுத்ததுக்கு பதிலாக எட்ஜில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆக்சிடென்டல் டச்சை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சாங் கேட்டு பார்ப்போம். எப்போதும் எந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாலும் 50% வால்யூம்லேயே கேளுங்க. எனக்கு இதோட மிட்ஸ் அண்ட் ஹைஸ் பிடிச்சிருக்கு. பட் லோஸ் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பட் மேபி ஆப்பிள் ஃபோனோட கனெக்ட் பண்ணுறப்போ நல்லா இருக்குமோ என்னமோ. ஓவரால் லெஸ் தென் 20Kக்கு இது ஒரு நல்ல பர்ச்சேஸாகவே நான் பார்க்குறேன். மேபி 6 months டவுன் த லைன் iPhone 15 ரிலீஸ் ஆகும்போது நான் கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் அவென்யூவில் தான் வாங்குவேன். மேபி நீங்கள் iPhone 14 Pro ஆர் Pro Max வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from SK.